எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அவ்வளோ மகிழ்ச்சியும் அவ்வளோ சந்தோஷமும். ஏன்னா இந்த தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ சிலவில் நடுவில் இங்கிலீஷும் வரும். ஆனால் தெரிஞ்ச தமிழோட நான் ட்ரை பண்ணுறேன் செய்கிறதுக்கு. உங்களுக்கு விலங்கில் இருந்தால் கைகளை உயர்த்துக்கோ. நான் திரும்பி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண முதல் இன்றைக்கிட்ட செய்தி 2 பணக்காரர்கள் 2 இதயம் ஒரு ரட்சகர். அதுதான் இன்றைக்கிட்ட பிரசங்கமோட தலைப்பு. 2 rich men, 2 hearts and 1 savior. நான் இந்த மெசேஜுக்குள்ள போகும் முதல் நான் ஆண்டவருக்காக நன்றி சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்காக தந்ததுக்காக. ஆல்சோ ரமேஷ் பாஸ்டர் அண்ட் சுதா ஆண்டிக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவங்களை நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அண்ட் ரமேஷ் பாஸ்டர் ஆன முதலும் எனக்கு தெரியும். அண்ட் அவர் எவ்வளவு இந்த சர்ச்சுக்காக செஞ்சிருக்கிறார் என்றும் தெரியும். அண்ட் இது வளர்ந்த நேரம்ல இருந்து இந்த சர்ச்சை பார்த்திருக்கிறேன். நான் எவ்வளவு வளர்ந்திருக்குது என்று ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் தொடக்கமில் சுதாண்டியும் ரமேஷர்களும் பிள்ளைகளை அள்ளி பிடிச்சி எல்லாம் கொண்டு வருவாங்க சர்ச்சுக்கு கஷ்டமோட. ஆனால் அந்த ஆரம்பம் ஜெபம், அந்த ஆரம்பம் அர்ப்பணிப்பு தான் இப்போ இந்த சர்ச்சை வளர்த்திருக்குது. அதுதான் இன்றைக்கிட sermon. ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை பார்ப்பாருங்க. அண்ட் 2வது விஷயம், நான் பாஸ்டர் இல்லை, நான் சும்மா ஆக்டர் தான். நான் இவாஞ்சலிசம் செய்கிறேன். அப்போ வேறு நாட்டுகளுக்கு போய் சுவிசேஷமாக சொல்லுறேன். ஆனால் நான் பாஸ்டர் இல்லை, நான் பிரதராகவே இருக்கிறேன். அப்போ அன்ஃபோர்டி என்னை கூப்பிடலாம். அப்போ இன்றைக்கு நாங்கள் லூக் சுவிசேஷம் 18ஆம் சாப்டர் 18ஆம் வசனமிலிருந்து 30 வரையும் யாரெல்லாம் தமிழில் வாசிக்கலாம் ப்ளீஸ். லூக் 18ஆம் சாப்டர் 18ஆம் வசனமிலிருந்து 30 வரையும். Luke 18:18. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவர் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருப்பேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அந்த ஐஸ்வர்யவான் உள்ளவனாயினபடினான். இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காலிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன்னை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டு வரும். இம்மையிலே அதிகமானவைகளை மறுமையிலே நித்திய ஜீவனை
மறையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையில சக்சஸ் இருந்தா என்ன? சக்சஸ் இப்படி தமிழ்ல சொல்லு. வெற்றி இருந்தா என்ன? நல்ல வீடு, நல்ல கார், நல்ல வேலை, அதுவா சக்சஸ்? நீங்க கதைக்கலாம், இது நோமல் சேவன் மாதிரி இருக்காது. நீங்க பதில சொல்லலாம். என்ன உங்களோட வாழ்க்கையில சக்சஸ்? வெற்றி என்றா என்ன உங்களோட வாழ்க்கையில? வீசா இருக்கிறது, இல்லாட்டி வேலை இருக்கிறது, இல்லாட்டி காசு இருக்கிறது, என்ன உங்களோட வாழ்க்கையில வெற்றி? சந்தோஷம். ஓகே, ஆன்டி சொல்லி இருக்கிற சந்தோஷம், அக்கா சொல்லி இருக்கிற சந்தோஷம். வேற நித்திய ஜீவன் அடைக்கிறது. ஆண்டவர் தெரிந்து கொண்டால் சந்தோஷம். இப்போ வேற வேற விஷயங்கள் இருக்குது ஆக்களோட வெற்றிக்காக. சில வேளை ஆக்கள் பணம் இருந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். சில வேளை ஆக்களுக்கு நல்ல வீடு இருந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். சில வேளை ஆக்களுக்கு நல்ல கார் இல்லாட்டி நல்ல மனைவி இருந்தா தான் சந்தோஷம். ஆனா கிறிஸ்தவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவோட சொந்த ரட்சகராக இருக்கிறது தான் மெய்யான சந்தோஷம். அதுதான் மெய்யான வெற்றி. அப்ப இந்த பேசேஜ் நாங்கள் வாசிச்ச இப்ப சாப்டர்ல நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மனிதர் இயேசு கிறிஸ்துட்ட வாரார். இயேசு கிறிஸ்துட்ட வந்து அவர் பெரிய ரட்சகர் என்று, அவர் நீதிமான் என்று அவர் நினைச்சார். அவர் வந்து சொன்னார் ஜீசஸ் கிட்ட, நான் பாவம் ஒன்றும் செய்யல, நான் நீதிமான். ஆனால் இயேசு அவர்கிட்ட ஒரு காரியம் சொல்லுறார். ஓகே, நீ பாவம் ஒன்றும் செய்யாம இருக்கலாம், ஆனால் உங்க பொருள் அந்த வெல்த் காசை வித்துட்டு எல்லாம் உங்களோட பொறுப்பு இந்த இப்படி பொசிஷன் சொல்லுறோம், செல்வம் எல்லாம் வித்துட்டு ஆண்டவர்கிட்ட வர கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதன் அதை விற்க கஷ்டமா இருந்தது. ஏன் அது கஷ்டமா இருந்தது அவருக்கு? ஏன் அவனுக்கு காசு தான் அவனோட சந்தோஷம், அவருக்கு அந்த பொருள் தான் அவனோட சந்தோஷம். ஆனா ரட்சகர் அவருக்கு முன்னுக்கு இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்னுக்கு இருக்கின்றார். அது அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று பார்ப்போம். அவர் கேட்கிறார், முதல் வசனம் யாரென்றாலும் வாசிக்கிறீர்களா? 18ஆம் வசனம் மட்டும். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன நித்திய சுதந்திரம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டார். அவர் நினைச்சார் முஸ்லிம்காரர்கள் மாதிரி இல்லாட்டி மற்ற மதம் மாதிரி நாங்கள் என்னென்றாலும் செய்யணும், பரலோகத்துக்கு போவார். ஆனா அப்படி இயேசு கிறிஸ்து கேட்கல. ஏனென்றால் 2000 வருடமுக்கு முதல் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சார். அந்த சிலுவையில எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆனால் இந்த மனிதர் கேட்கிறார் ஒரு கேள்வி, நித்திய ஜீவன் நான் பெற்றுக்கொள்ள என்ன நான் செய்யணும்? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும் என்று அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, மேட்டர் இல்லை. அவர் கூட இதயம் எங்க இருக்குது என்று தான் அவர் கேட்கின்றார். ஏனென்றால் இந்த மனிதன் பாவம் செய்யாம வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவருடைய இதயம் அவருடைய காசோட தான் கட்டி இருந்தது. சிலவேளை கிறிஸ்தவங்களா நாங்கள் இருப்போம், நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சபைக்கு போறோம், நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம். ஆனா யாரென்றாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்டா, எனக்கு ஒரு 10 பவுன் தாங்க, எனக்கு பசியா இருக்குது என்று உங்கள்கிட்ட வந்து கேட்டா, சில வேளை நீங்க சொல்லுவீங்க, எனக்கு 10 பவுன் இல்லை உங்களுக்கு தர, எனக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, இப்படி நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. பிரான்ஸ்ல எனக்கு தெரியாது, சில வேளை நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கலாம். ஆனா யூகேல லண்டன்ல எனக்கு தெரியும், கிறிஸ்தவங்களா இருந்தும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் அந்த காசு தான் அவங்களுக்கு முக்கியம். கிறிஸ்தவனா இருந்தும் அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய கஷ்டம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட கேட்கின்றார், நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம், இந்த மனிதன் மாதிரி இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லலாம், எல்லாம் வித்துட்டு அவர்கிட்ட வாங்கோ, நீங்க அது கட்டாயமா செய்ய எவ்வளவு பேர் கையை உயர்த்த இயலும்?
எவ்வளோ பேர் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை ஃபாலோ பண்ண இயலும்? ஒரு நீதிமான் மட்டும் இருக்கிறார். எவ்வளோ பேர் நீங்க எல்லாம் வித்து நீங்க ஆண்டவருக்காக சேவை செய்வீங்க? அவர் உங்ககிட்ட கேட்டாருன்றா, இன்றைக்கு எல்லாம் வித்துட்டு சேவை செய்யவா கேட்டாருன்றா இவ்வளோ பேர் போவீங்க. என்ன? ஏனென்றால் அது உண்மையா ஆமேன் சொல்றது உண்டு. நாங்கள் எல்லாருக்கும் செய்ய சொல்லலாம், ஆனால் அந்த நேரம் வரக்க அது கஷ்டமா இருக்கலாம். அது போலத்தான் இந்த மனிதனுக்கும் அவருக்கு பாவம் வாழ்க்கை என்று அவர் சொல்கிறார். நான் இந்த ஒரு ஆட்களையும் கொலை செய்யலை, ஒரு ஆட்களையும் அம்மா அப்பாவை கனப்படுத்தினவர் ஒன்றும் வெளியா செய்யலை. ஆனால் இந்த காசு விஷயம்ல அவருக்கு அதோட ஒரு அட்டாச்மெண்ட், அது ஒரு ஐடல் எடுத்துட்டார். ஐடல் எப்படி? விக்கிரகம் எடுத்துட்டார். அவரோட காசை விக்கிரம் எடுக்க ஆண்டவருக்கு மேல ஒரு விக்கிரம் எங்களோட வாழ்க்கையில வந்தா அது எங்களுக்கு ஒரு பிளாக்கா இருக்கும். சிலவேளை அந்த விக்கிரம் காசா இருக்கலாம், சிலவேளை உங்களோட மனைவியா இருக்கலாம், உங்களோட கணவனா இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், உங்களோட வேலை செய்யற இடமா இருக்கலாம். ஆனால் அந்த விக்கிரம் ஆண்டவருக்கு மேல இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது இருந்தால் இந்த மனிதன் கேட்ட கேள்வி மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கேள்வி திருப்பி கேட்டார் என்றால் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஏனென்றால் அந்த விக்கிரம் ஆண்டவருக்கு மேல வந்துச்சு. இந்த பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது. அவர் சிறிய ஒரு பொடியன், அவருக்கு காசு இருந்தது, ஆட்களும் அவரை மதிச்சவங்க, அவர் ஜூதர் கலாச்சாரம் நல்ல ரிலீஜியஸான மனிதனா இருந்தவர், அவர் எல்லாத்துலேயும் வடிவா பார்த்து கொண்டவர். அப்ப இது ஒரு சிவியில எழுதுனீங்களாண்டா, ஒரு வேலைக்கு எழுதுனீங்க இருந்த இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி அவர் வாழ்ந்தார் என்று எழுதுனீங்க இருந்தா ஒரு வேலை கொடுக்கிறவங்க ஓகே இவர் நல்ல ஆள் என்று வேலை கொடுப்பாங்க. ஏனென்றால் நல்ல பொடியன், காசு இருக்குது, ஆட்கள் அவரை மதிக்கிறாங்க எல்லாம். ஆனால் ஆண்டவரோட பார்வையில இவர் ஆண்டவரோட கிட்ட இல்லை. இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்கலாம். நாங்கள் சிலவரை நினைக்கலாம் நாங்கள் ஆண்டவரோட கிட்டி சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் சிலவரை நினைக்கலாம் சண்டே சர்ச்சுக்கு போறோம், அப்ப எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனா பைபிள்ல ஒரு இடமும் சொல்லல சர்ச்சுக்கு போற மட்டுமால ரட்சிப்பு உண்டு. ரட்சிப்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. நீங்கள் அவருக்காக சேவை செய்யறது உண்டு. ஆனால் உங்களுடைய இதயம் எங்க இருக்குது என்று தான் அது முக்கியம். உங்களுடைய இதயம் அவரோட இல்லாம நீங்க சேவை செஞ்சு நீங்கள் இருந்தால் அதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய இதயம் அவரோட நோக்கி பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய இதயம் அவரோட இருக்கணும். இந்த மனிதர் இயேசுட்ட கேட்கிறார், இயேசு நான் என்ன செய்யணும் பரலோகத்துக்கு போக? அவருடைய மைண்ட் செட் ஒரு வித்தியாசமா இருந்தது, அவருடைய நோக்கம் வித்தியாசமா இருந்தது. அவர் நினைச்சவர் மேபி நான் காசு கொடுத்து பரலோகத்துக்கு போகலாம், மேபி நான் இந்த சும்மா ஆண்டவரை இன்று ஆராதிச்சுட்டு பெற நான் பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் அப்படி இல்லை. பைபிள்ல சொல்லி இருக்குது. இதை நான் இங்கிலீஷ்ல சொல்லுறேன், யாரெண்டாலும் தமிழ்ல சொல்ல ஏழுமன்றா சொல்லுங்க. கமல் இப்படி சொல்லுறது தமிழ்ல ஒட்டகம். எவ்வளவுக்கு அந்த வசனம் தெரியும்? ஒட்டகம், ஒரு ரிச் மேன் ஒரு ஒட்டகம் இல்லை இந்த நீட்டில் ஊசி போற மாதிரி. எவ்வளவுக்கு அந்த பைபிள் வேர்ஸ் தெரியும்? ஒட்டகமும் ஊசியும் என்ன அந்த பைபிள் வேர்ஸ்? அது தமிழ்ல வாசிக்கும். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளவு கஷ்டமான விஷயம் பரலோகத்துக்கு போறது. ஆனால் இயேசுடைய கிருபையும்
இரக்கத்தால எங்களுக்காக ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபையை நாங்கள் சும்மா எடுக்கக்கூடாது. அந்த கிருபை, அந்த இரக்கமை நாங்கள் சும்மா எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தரார். இந்த மனிதருக்கு ஆண்டவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். அவர் கேட்கிறார், நீ எல்லாம் வித்துட்டு என்னோட வா, வந்தா பரலோகம் உன்னுடையது. ஆனால் அவர் திரும்பி போயிட்டார். அந்த ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டதோட அவர் இதுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, நான் போயிட்டு வரேன் என்று அவர் போயிட்டார். சிலவரை அவர் அந்த நேரத்தில் சொல்லி இருந்திருந்தா ஆண்டவர் ஓகே நான் எல்லாம் வித்துட்டு வாரேன் என்று சொல்லி இருந்தாருண்டா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ ஒன்றும் வித்துட்டு வர தேவையில்ல வா என்று சிலவரை சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய இதயம் கடிதமானது. அவருடைய இதயமைத்தான் ஆண்டவர் பார்த்தார். அந்த நேரத்தில் என்ன அவர் பதில் கொடுத்தவர் என்றால் அதை பற்றி யோசனை இல்லை ஆண்டவருக்கு. ஆண்டவர் அவருடைய இதயத்தை பார்த்தார். அவர் ஓம் ஆண்டவர் நான் செய்கிறேன், நான் போய் செஞ்சுட்டு வாரேன் என்று சொல்லியிருந்தா சிலவெல்ல ஆண்டவர் மனமிறங்கி உங்களோட பொசஷன்ஸை நீ வச்சுக்கொள், உங்களோட வீடை வச்சுக்கொள், ஆனால் என்ன ஃபாலோ பண்ணு சொல்லியிருப்பார். மேபி உண்மையா வித்துட்டு வரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மனிதட இதயம் கடிதமானபடியா அவருக்கு கஷ்டமா இருந்தது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. நான் இந்த போனை வச்சிருக்கிறேன், நான் இந்த பைபிளையும் வச்சிருக்கிறேன். இப்ப ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கேட்டாரண்டா இதுல ஒன்று நீங்க ஒரு மாதமுக்கு பாவிக்காம இருக்கணும், என்னதான் கொடுப்பீங்க? ஒரு மாதமுக்கு பைபிள் இல்லை, இல்லாட்டி ஒரு மாதமுக்கு போன் இல்லை, என்னதான் நீங்க கொடுப்பீங்க ஆண்டவருக்கு? சில ஆட்கள் சொல்லுவீங்க பைபிள் போன்ல இருக்குது, அது வேண்டாம். பைபிள் போன்ல இல்லாம சும்மா கூட போன் கொடுக்கணும், இல்லாட்டி பைபிள கொடுக்கணும். என்னதான் கொடுக்க போறீங்க ஒரு மாதத்துக்கு? போன கொடுப்பீங்க. ஆனா உங்களோட வைஃப் சிலவள போன்ல தான் போன் அடிப்பா, அதுக்காக தான் இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்ட் போன்ல அடிப்பேன், அதுக்காக தான். ஆனால் அது அப்படியான கேள்விகள் தான் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில கேட்பார். ஏனென்றால் சிலவரை இந்த காலத்துல ஆட்களுக்கு போன் இல்லாம வாழ முடியாது. ஏனென்றால் அந்த போன்ல தான் இல்லாம இருக்குது. அவங்களோட பேங்க், அவங்களோட வைஃப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஹஸ்பண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க என்று பார்க்கலாம், எல்லாம் இந்த போன்ல இருக்குது. ஆனால் போன் இல்லை இருந்தா அவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இப்ப. ஆனால் அப்படியான கேள்வியால் தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். அது சிலவள கடிதமா இருக்கலாம், சிலவள கஷ்டமா இருக்கலாம். ஆனால் அந்த சீசன்ல நீங்கள் அதை செய்யறதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பாப்பீங்க அந்த ஒரு மாதம் முடிய ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறார் என்று. என்ன அந்த ஒட்டகம், ஏன் ஆண்டவர் அந்த ஒட்டகமை பற்றி சொல்லுறார்? அந்த கடல்ல ஒரு நீரில் போனா இம்பாசிபிள். ஏனென்றால் உங்கள் நீதிமான் என்று நீங்களே நினைச்சினீங்கள் என்றால் ஆண்டவர் இல்லாம நீங்க பரலோகமுக்கு போக இயலாது. நீங்கள் நினைச்சினீங்க இருந்த ஆண்டவர் இல்லாம நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழலாம் என்று பரலோகமுக்கு போக இயலாது. ஏனென்றால் அது சரியா கஷ்டம். இந்த நேரத்தில் அந்த டிசைபிள்ஸ், ஆண்டவரோடு இருந்த 12 சீஷர்களும் அவங்களால நேரம் இல்லை, அவங்களுக்கு ஒரு பேனிக்காரிச்சு. இந்த ஆண்டவர் இப்படி சொல்கிறார், இது இந்த கஷ்டமான விஷயம் என்று. ஆனா இதுதான் சுவிசேஷம்.
சுவிசேஷம் ஆண்டவர் உங்களுக்காக வந்திருக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த மெசேஜை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறோமா இல்லையோ அது எங்கட விருப்பம். இந்த ரிச் மேன் அந்த மெசேஜ் கேட்டவர், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அவருக்கு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளி இருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சவர், அவர் இந்த காசு விஷயமா பற்றி கேட்ட நேரத்தில் இருந்து ஓகே ஆண்டவர் போயிட்டு வரேன் சந்திப்போம் என்று போயிட்டார். ஆனால் ஆண்டவர் ரெண்டாவது ஒரு மனிதனை மீட் பண்ணுறார். இது அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். லூக் சாப்டர் 19, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசிப்போமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமாய் இருக்கிற சபையும் என்கிற ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டதோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகோதரனே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் அவர் பாவிகளான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா நாளை தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து கொண்டு தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். எவ்வளவு பேருக்கு அது விளங்கி இருக்குது சாப்டர். இது ஒரு அடுத்த கோடீஸ்வரன். இவரோட பேர் ஜக்காயஸ். ஜக்காயஸ் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆனா ஜக்காயு, தமிழ்ல ஜக்காயு, இங்கிலீஷ்ல ஜக்காயஸ், வழங்கினா சரி இந்த பேர். ஆனால் இவர் இந்த கோடீஸ்வரன். இவரும் மற்றவர் மாதிரி நல்ல காசு வச்சிருந்தவர். ஆனால் நாங்க பார்க்கிறோம் ஒரு மரமுக்கு மேல அவர் ஏற தொடங்குறார். இப்போ உங்களோட மேனேஜர், உங்களோட பாஸ் வேலை செய்கிற இடம்ல அவர் ஒரு மரமுக்கு மேலே ஏறினா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் நினைப்பீங்க அவருக்கு கொஞ்சம் தட்டிட்டு. ஏனென்றால் அவங்க ஒரு கோடீஸ்வரன் அப்படி போகிறது நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அவங்களுக்கு நிறைய காசு இருக்குது, நிறைய புகழ் இருக்குது. ஆனாலும் அவங்க இப்படி கோமாளி வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, மரமுக்கு மேலே ஏறிக்கொண்டு. ஆனால் ஜக்காயுக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன ஆக்க நினைக்கிறாங்க என்று அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் என்று மற்றும் தான் அவர் யோசிச்சார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டு வித்தியாசமான கோடீஸ்வரர்கள். ஒரு கோடீஸ்வரன் முதல் சாப்டர் தீஸ் வீக்ல 18ல சொல்லி இருக்குது. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆண்டவர் அவர்கிட்ட கேட்கிறார், எல்லாம் வித்துட்டு என்னட்ட வா. ஆனா அந்த நேரத்தில் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஜக்காயுவை பார்த்து சொல்கிறார், இறங்கி வா, நான் உண்ட வீட்டுல தான் நான் இன்றைக்கு வரப்போறேன் என்று. அந்த நேரத்தில் ஜக்காயுக்கு சரியான சந்தோஷம். என் இயேசு அவரை தெரிஞ்சு கொண்டு அவரை கூப்பிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லை. அவர் இயேசுவை கண்டுட்டு பெற இயேசுட்டே மன்னிப்பு அவர் உடனே கேட்கிறார். சொல்கிறார், இயேசு, நான் எல்லாருக்கும் டாக்ஸ் அடிச்சிருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் இருந்து காசு வாங்கி இருக்கிறேன். ஆனால் நான் இது திருப்பி 4 மடங்கா நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போறேன். இதுதான் உண்மையான ரட்சிப்பு, இதுதான் உண்மையான சுவிசேஷம், இதுதான் உண்மையான மனம் திரும்பல். ஏனென்றால் ஜக்காயும் அந்த நேரம் சொல்லி இருக்கலாம், என்னட்ட காசு இருக்குது, நான் மற்றவங்களை கொள்ளையடிச்சிட்டு நான் நல்லா வாழ்க்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், நான்
இயேசு இல்லாம இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இயேசு இல்லாம எனக்கு வாழ்க்கை வாழ விருப்பம் இல்லை. அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் அவருடைய நோக்கம், அவருடைய இதயம் இயேசுவை தேடணும். அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். நீங்க எந்த கோடீஸ்வரன் மாதிரி வாழ விரும்புறீங்க? நீங்கள் ஆண்டவரை கிட்டி சேர விரும்பி எல்லாம் கொடுக்க விரும்புறீங்களா? இல்லாட்டி இந்த உலகத்துல பணம் தேடி ஓடி ஓடி போய் கடைசியா நாங்க பெட்டில் இருக்க யோசிக்கிறது, ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்யல. சிலவள பணம் இருக்காதவங்களுக்கு தான் கூட சந்தோஷம். நான் இந்த ஜாம்பியால ஒரு மிஷன் ட்ரிப்புக்கு போனேன். ஜாம்பியா எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஜாம்பியா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாட்டு. ஜாம்பியா ஃப்ரெஞ்சில் இப்படி சொல்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாட்டு, ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டு, ஜிம்பாப்வேக்கு கிட்ட ஜாம்பியா என்று. ஜாம்பிக் சரியா? இந்த கூகுளில் போடுறீங்கிறது ஓகே. ஆனால் ஜிம்பாப்வேயில் ஜாம்பியா ஓகே. ஆனால் அந்த நாட்டுக்கு போக்க ஒரு மனுஷிய நான் மீட் பண்ணலாம். அவருக்கு 4 பிள்ளைகள் அண்ட் ஒரு ஹஸ்பண்டும் இருந்தவா. அவருக்கு 60 வயசு இருக்கும். ஆனால் அந்த லேடிக்கு முதல் பிள்ளை ஒரு டாக்டர், 2வது பிள்ளை ஒரு அக்கௌண்டன்ட், 4வது பிள்ளை ஒரு லோயர் அண்ட் 3வது பிள்ளை ஒரு பேங்கர். 4 பேரும் ஒன்றா செத்துட்டாங்க. ஏன் அங்கே வயசு 50 வயசு இருக்க நீங்கள் சாப்பிட ஏன் அவங்களோட சாப்பாட்டு எல்லாம் அவ்வளோ சரியில்லை. 4 பேரும் செத்துட்டாங்க. அவட கணவனும் செத்துட்டார். இவ தனியா. இவாட வாழ்க்கையில ஈவன் வேர்ஸ் ஆக்குறதுக்கு இவாக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு, கால் கை ஒன்றுமே இல்லாது. அப்போ நான் அவங்கள போய் மீட் பண்ணக்க அவட்ட போய் நான் கேட்டேன். ஏன்னா அவ சந்தோஷமா இருந்தவா, சிரிச்சு கொண்டு இருந்தவா. நான் கேட்டேன் அவட்ட ஒரு விஷயம், ஏன் இவ்வளோ அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு பெரிய சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அவ எனக்கு ஒரு பதில் தந்தவா, இன்னும் என்னோட இந்த நாள் வரையும் இருக்குது. அவ சொல்லனவா, எனக்கு என்ன போயிருந்தாலும் இந்த வாழ்க்கையில எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து என்ற சொந்த ரட்சகராக இருக்கிறது, அதுதான் சந்தோஷம். நான் அதை பார்த்து சரியா பெருமைப்பட்டேன். ஏனென்றால் நான் சேம் கேள்வி யூகேல ஆங்கிலேயரில் போய் கேட்டுனான்டா ஒரு ஆள்கிட்ட, இவ்வளவு நடந்துட்டு பெற நீ ஏன் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? அவங்க ஆண்டவர் என்று சொல்ல மாட்டாங்க, அவங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரால தான் இது நடந்தது, அது என்று ஆண்டவரை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் இப்படி ஒரு மனுஷி சொல்லுறது அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் அது போல தான் ஆண்டவர் உங்களுடைய இதயமா பார்க்கின்றார். நீங்க ஜக்காய் மாதிரி இருக்க போறீங்களா, இல்லாட்டி இந்த முதல்ல இருந்த பணக்காரன் மாதிரி இருக்க போறீங்களா? ஏனென்றால் நீங்க பணக்காரனா இருந்து இல்லாட்டி பணம் மற்றும் செல்வம் வராது. சிலவெல்லாம் உங்களோட டைம், உங்களோட பிள்ளைகள் விக்கிரமாக்கலாம், உங்களோட வேலையை ஒரு விக்கிரமாக்கலாம், உங்களோட படிப்பு ஒரு விக்கிரமாக்கலாம். ஆனால் இந்த விக்கிரங்கள் உங்களுக்கு முக்கியமா, இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழுறது உங்களுக்கு முக்கியமா? ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இங்கே வர முதல் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அக்களை மீட் பண்ணினாங்க. அவர் அவரோட கடைசி காலத்தில் இருக்கிறார். ஆனால் அவரோட கடைசி காலத்தில் இருக்கும் நேரத்தில் நான் ஒன்று யோசிச்சேன், அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஆனால் இந்த கடைசி காலத்துக்கு பிற அவர் நல்ல கோடீஸ்வரனாக தான் இருந்தவர், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆனால் இப்போ அவருக்கு பேச இல்லாமல் இருக்கிற நிலைமையில இருக்கிறார், வயரெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஓடி ஓடி உழைச்ச காலம் எங்கே போயிட்டு? அந்த நேரம் எல்லாம் போயிட்டு. அந்த நேரம் அவரோட மனைவி இல்லை,
அவரோட பிள்ளைகள் இல்லை. அவர் அனாதி மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். ஆனால் அவர் ஆண்டவர் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளி இருந்திருந்தார். இப்பயும் அவருக்கு லேட் இல்லை. ஆனால் அது நீங்க ஏற்றுக்கொண்டு உங்களோட கடைசி நேரத்தில் இருந்தா உங்களுக்கு பயமா இருக்காது. ஏனென்றால் நீங்க அந்த நேரத்தில் மறிச்சாலும் ஆண்டவரோடு இருப்பீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி சபைக்கு வாரதுனால மற்றும் நீங்க கிறிஸ்தவன் இல்லை. சும்மா ஆட்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதா மற்றும் இங்க கிறிஸ்தவனா இருக்கலாது. அது போலதான் இந்த ரிச் மேன் சிலவள நினைச்சிருப்பார் 18ஆம் அதிகாரம்ல. அவர் நல்ல சேவை சிலவள ஆட்களுக்காக செஞ்சிருக்கலாம். அவர் மற்றவங்கள் பிச்சைக்காரங்களுக்காக காசு கொடுத்திருக்கலாம். ஆனா அவருடைய இதயம் ஆண்டவரோட இல்லை. அதுதான் அவரை பரலோகமில் இருந்து நிப்பாட்டின காரியம். அந்த நிலைமை கூட வாழ்க்கையில வரக்கூடாது. அந்த நிலைமை கூட வாழ்க்கையில வரக்கூடாது என்றால் உங்களுடைய இதயமா எல்லா நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில என்னென்றாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருக்குதென்றால் அதை எடுத்துக்கொள்ளும். என்ன விக்கிரங்கள் எங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் அது ஆண்டவருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தான் முதல் இருக்கணும். ஆமென். இது இன்னும் 2 நிமிஷம் முடிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9 யார் இருந்தாலும் அதை வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். அவர் உங்களுக்காக தரித்திரமானவரே. ஆமென். உங்களுக்காக அவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் ரத்தம் செஞ்சு இருக்கிறார். மதம் நீங்க பார்த்தீங்கன்னா மதம் சொல்லும் முதல் உங்களை கிளீன் பண்ணிட்டு நீங்க வாங்கோ. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வாங்கோ and அவர் உங்களை கிளீன் பண்ணுவார். அவர் உங்களை மாற்றுவார். அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் உண்மையான சுவிசேஷம். அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றுவார். ஆனால் என்ன முக்கியம்? உங்களுடைய இதயம் முக்கியம். உங்களுடைய இதயத்தில் இருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய இதயம் ஆண்டவர்கிட்ட இருந்து கஷ்டமா கடினமா இருந்தா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில வேலை செய்ய கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களுடைய இதயம் முழுவதுமா ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கேட்டுனீங்க இருந்தா சக்காயு மாதிரி, ஆண்டவரே நான் பாவி, நான் தூரம் போயிருக்கின்றேன், ஆனால் நான் இப்ப இந்த வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கின்றேன், நீங்களே என்னை மாற்றும், நீங்களே என்னை வழிநடத்தும் என்று கேட்டுனீங்கள் என்றால் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை கட்டாயமாய் மாற்றுவார். ஆமென். எல்லோரும் நாங்கள் கண்களை மூடுவோமா? Father God, I thank you for this wonderful day. Lord God, I pray for the word that was spoken today, Lord. May it be rooted in each and every person's heart today, Lord. And Lord God, if there is any idols in anyone's life, Lord, may you take it away, Jesus. And Lord God, may you cleanse their lives. May you change their souls. And Lord God, may they live a life pleasing towards you, Lord. May you guide this church. May you lead this church, Lord. And Lord God, I pray that you may fill this church with your Holy Spirit, Lord. And Lord God, I pray that many more souls may get saved, Lord. And Lord God, I pray that you may make a way, Lord. And Lord God, I also pray for Ramesh Master while he's in India. May you keep him safe. May you bring him back safely with his son, Lord. And Lord God, I pray that you may bless this church and may you guide it. In the name of Jesus I pray. Amen.